எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அது நான் வளர்த்த குழந்தைங்களோட உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காஞ்சனா 4 படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நான் எப்பவுமே ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினா அதுல இருந்து ஒரு நல்ல காரியத்துக்கு எடுத்து வச்சு பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம். அது என்னன்னா, இந்த வீடு வந்து ரொம்ப லக்கியான வீடு. எனக்கு இது வீடுன்னு சொல்றதை விட கோவில்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் குரூப் டான்ஸராக இருக்கும்போது அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொடுத்து அம்மா வாங்கினேன் இந்த இடம். ஃபர்ஸ்ட் டைம் நான் கட்டின வீடு இந்த வீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கலான்னு ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து ஒரு தாய் வந்து இந்த பையனை வளர்த்து கொடுங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த குழந்தை தான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுக்கிறேன். பெருசா சொன்னாங்க. கை குழந்தையா வந்த அம்மா தான் இப்போ வளர்ந்து இங்கே அபியா பார்த்தீங்கன்னா ஒரு 60 குழந்தைங்கள மாறிட்டாங்க. அம்மாவால் அவ்வளோ பேருக்கு சமையல் பண்ணி போட முடியல எங்கள் அம்மாவால். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, நம்ம வாடகை வீட்டுக்கு போயிடலாமா, பசங்களுக்கு இந்த வீடை கொடுத்துருவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடை இந்த குழந்தைங்களுக்காக கொடுத்துட்டு நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். மறுபடியும் இந்த வீடை வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல். இத்தனை பசங்க 60 குழந்தைங்க படித்தாங்க, சாப்பிட்டாங்க. இந்த 60 குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலாக ஒவ்வொரு காலேஜாக அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் போய் கெஞ்சிருக்கேன் எல்லாருக்கிட்டையும். கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஃப்ரீயாக நம்ம என்னென்னவோ கொடுக்குறோம், அதை விட கல்வியாக ஃப்ரீயாக கொடுக்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கணும்னு தோணுச்சு. இந்த வீட்டை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி, இந்த வீட்டை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தரமான கல்வி, இலவச கல்வி கொடுக்கலாம், ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு இந்த வீடை வந்து ஸ்கூலுக்காக பயன்படுத்த போகிறோம். ஸ்கூல் நடத்துறதுனா சாதாரண விஷயம் இல்லை. டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஸ்கூலுக்கு தேவையான இந்த பில்டிங்கை ரெடி பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு பேமெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பண்ணலான்னு மனசில் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக காஞ்சனா 4 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த அட்வான்ஸ் எடுத்து இந்த நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்ணுறேன். இங்கே இந்த வீட்டில் நான் வளர்த்த பொண்ணு இப்போ டீச்சர் ஆகியிருக்காங்க. அவங்க நான் கட்ட போகிற ஸ்கூலுக்கு முதல் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் வேளாங்கண்ணி. நான் வந்து அண்ணாவோட வீட்டில இருந்து தான் தங்கி வளர்ந்து படித்தேன். எனக்கு எல்லா ஹெல்ப்பும் அவங்க தான் பண்ணாங்க. இப்போ நான் டீச்சராக இருக்கேன், ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணாவோட வீடை ஸ்கூலாக மாற்ற போகிறாங்க. அதில் நான் முதல் டீச்சராக ஜாயின் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காஞ்சனா படம் அட்வான்ஸ் வாங்கி இலவச கல்வி, தரமான கல்வி கொடுக்கறதுக்காக இந்த வீட்டை நான் அதுக்காக பயன்படுத்த போகிறேன். நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறேன். ஆசீர்வாதம்.